இன்னைக்கு நாம 2015 வருஷம் ரிலீஸ் ஆன பேதி கோஸ்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொலனுக்கு என்னன்னா, ஹாலமன் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட டேல மட்டும் ஒரு சில குழந்தைகள் கடத்தப்படுது. அதுல பார்த்தா ஹீரோவோட குழந்தை பொண்ணு கடத்தப்பட்ட அந்த குழந்தைக்கு பேய் தான் கடத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கிட்ட இருந்து தான் குழந்தைய பார்த்தா காப்பாத்துறதுக்காக ஹீரோ முயற்சி பண்றாரு. அது கிட்ட இருந்து தான் குழந்தைய காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையை. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே 1679 வருஷத்துல இருக்க ஒரு கிராமத்து வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட்டுக்குள்ள பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி சில பொருட்கள் இருக்கு. அது பக்கத்திலேயே ஒரு சில குழந்தைகள் 3 குழந்தைங்க பார்த்தா பயத்தோட அழுகிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளோட அம்மாவை யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து அடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த அம்மா அழுதுட்டு இருக்கிற மாதிரியும் சத்தத்தை நம்மளால கேட்க முடியுது. அவங்க கத்துற சத்தத்தை பார்த்து இவங்களோட கடைசி பையன் என்ன பண்றானா, அம்மா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வேகமா கத்த அந்த கில்லருக்கு என்ன பண்றானா, அவங்கள விட்டுட்டு இந்த குழந்தைகளை பிடிக்கிறதுக்காக கீழே வந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பட குழந்தை. இவன் பார்த்தா படுத்திருக்கான். அப்படி படுத்துட்டு இருக்கும் போது ஜன்னல் பக்கத்துல பார்த்தா ஒரு கொடூரமான ஒரு உருவத்தை பாக்குறான். பார்த்ததும் பயந்து அடிச்சுட்டு நேரம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இத மாதிரி ஜன்னல் பக்கத்துல ஒரு கொடூரமான உருவத்தை பார்த்தேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்பா வரைக்கும் என் கூட படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பக்கத்துல படுக்க வச்சுக்கிறாங்க. அப்படி படுக்கிறப்ப அந்த பையன் என்ன சொல்றானா, அப்பா எதுக்குமா வீட்டுக்கு லேட்டா வராரு, வர என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு, எனக்கு பார்த்தா அவர் கூட இருக்கணும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா இருக்கு. ஆனா அப்பா பார்த்தா எப்பவுமே பிஸியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பேசுறப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தா ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அதுக்காக பார்த்தா டிராப் ஆகல நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு பார்த்தா பையன் தான் பொண்டாட்டி கூட படுத்திருக்கத பார்த்துட்டு அவனை தூக்கிட்டு போய் அவனோட பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாரு. அப்படி வைக்கும் போது அந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்ப அந்த ஜன்னல் பக்கத்துல இருந்து கருப்பா ஒரு உருவத்தை பார்த்தேன், அது இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க அப்படின்றப்ப அவரு என்ன பண்றானா ஜன்னல் பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்படி யாருமே கிடையாது. அப்ப அந்த பையன் என்ன சொல்றானா, அப்பா எதுக்குப்பா எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, நாளைக்கு ஹாலமன் டேப்பா அப்பயாச்சும் கூட இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, சரிப்பா கவலைப்படாத, நாளைக்கு நான் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர நம்ம எல்லாருமே பார்த்தா வெளில போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றானா நேரா தான் பொண்டாட்டி கிட்ட போய் படுக்க போறாரு. அப்ப ஹீரனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பையனை பாத்தீங்களா, உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கான், பட் நீங்க தான் அந்த பாசத்தை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, எப்ப பார்த்தாலும் பேல பேலன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சத்தம் போட அதுக்கு ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் என்னமா பண்றது, என்னோட பொறுக்கு பார்த்தா அப்படி இருக்கு, ஆராய்ச்சி மட்டும் முடிச்சு ஆர்டிகிள் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா என்னால பார்த்தா நிறைய வேலைகளை ஈஸியா செய்ய முடியும், நம்மளோட கஷ்டம் கூட தீந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ற, நாளைக்கு நம்ம பையன் கூட தான் நான் இருப்பேன், ஹாலோவனுக்காக அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மறுநாள் பார்த்தா பட் கட் பண்ணா மறுநாள் ஹீரோ காலேஜுக்கு போயிட்டாரு. அங்க போன அடுத்தது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீமனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த கிளாஸ் முடிஞ்ச அடுத்து பசங்க எல்லாரையும் பார்த்து பத்திரமா ஹாலோவன் கொண்டாடுங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாரு. அங்க போன அடுத்து இவர் என்ன பண்றானா, தன்னோட ரிசர்ச்சை திரும்பி ஆரம்பிக்கிறாரு. இப்ப பையன் கிளம்பிட்டான், அப்பா எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்பா வர லேட் ஆகும், நம்ம 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்றப்ப அப்ப பையன் என்ன பண்றானா, அம்மா கிட்ட ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு பேப்பரை கொடுக்குறான். அதுல ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு கொடூரமான கருப்பு உருவம். என்னடா இது, இதெல்லாம் ஏன்டா பறையற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டா, அம்மா என்னோட கனவுல பார்த்தா அடிக்கடி இந்த உருவம் தாமா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கு அடுத்து பார்த்தா ஹீரோவை காட்டுறாங்க. அவருக்கு பார்த்தா ஒரு ஆராய்ச்சி பண்றால அதற்கான அப்ரூவல் கிடைச்சிட்டதாகும். அதை பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரொபோசர் கிட்ட சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இவரு போவாரு எத்தனை நேரம் கழிச்சு வேணாலும். ஆனா இவருக்காக டாக்ஸி ஆட்டோலாம் காத்துட்டு இருக்கணும்ல, அப்பெல்லாம் குடும்பத்தோட போயிட்டு ஹாலோவன் கொண்டாட வேணாமா, அவனுங்களாம் பார்த்தா கிளம்பி போயிட்டானுங்க போல இருக்கு. இவரு என்ன பண்றது, தட்டு தருமாறி தன்னோட வீட்டுக்கு பாக்குறாரு. பார்த்தா வீட்டுல இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. டிக் நோட்டீஸ் ஒட்டி இருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோயின் தான் பையனை கூட்டிட்டு போறதாகவும் நீங்க வீட்டுக்கு ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றது, ரெடி ஆயிட்டு அவங்களை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப இவருமே ரெடி ஆயிட்டு கிளம்ப காட்டியுமே அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுமே பையன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சரி இப்ப நான் ரெடி ஆயிட்டேன், வா நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, போதும் டைம் ஆயிட்டு வீட்டுக்குள்ள பாங்க, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பையன் என்ன சொல்றான்னா, போலாம்ப்பா, பக்கத்துல கார்னிவல் நடக்குது, அம்மா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போல, நீங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க சரிப்பா அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம கிரண் கிட்ட எனக்கு அந்த லெட்டர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே பார்த்தா சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பையனை பார்த்தா தன்னோட தோல் மேல கேறி உட்கார வச்சுக்கிட்டு அவரு என்ன பண்றாருன்னா இந்த ஊரை சுத்தி காட்டிட்டு இருக்காரு. பையன் அதை அப்படியே வீடியோக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி எடுத்துட்டு வரும்போது ஒரு கட்டத்துல எதையோ ஒண்ணு பார்த்து பயப்படுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அவனோட கண்ணுக்கு மட்டும் பார்த்தா அவன் வரைஞ்ச அந்த உருவம் மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கு போல இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு, சரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது அந்த பையன் வந்து பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் கடை போர்டே வந்து வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பாட்ட கேக்குறா, நம்ம ஐஸ்கிரீம் வாங்கணும்னா பணம் கொடுக்கணும்ல, அதே மாதிரி பேய்க்கு நம்ம ஏதாச்சும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா பொலர்றா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பையனை காணும். பையன் எங்க போனானே தெரியல. அந்த கூட்டத்துல வந்து பார்த்தா தொலைஞ்சு போயிட்டான் போல இருக்கு. தேடி பாக்குறாரு, அந்த பையன் எங்க போனான்னு தெரியல. பக்கத்துல தான் வீடு இருக்கு அப்படின்றனால வீட்டுக்கிட்ட எங்கச்சும் போயிருப்பானு சொல்லிட்டு வீட்டுல போய் பாக்குறாரு. வீட்லயும் பையனை காணும். பொண்டாட்டி சத்தம் போடுறாங்க, என்ன பண்ண என் பிள்ளைங்க எங்க போய் தொலைச்ச, வேணும் தானே இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேடி பாக்குறாங்க. 3 மணி நேரம் கழிச்சு டிடெக்டிவ் வந்து தேடி பாக்குறாரு. பொண்ணுமே நடக்கல. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இது வரைக்குமே பையனை காணும் அப்படின்றனால ஹீரோ அப்புறம் கிரண் 2 பேருமே இப்ப தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றானா, தான் பையனை மாதிரி யாரெல்லாம் காணாம போயிருக்காங்களோ அந்த கேஸ பத்தி எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்சா வரைஞ்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க போயிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்கள பார்த்து என்ன சொல்றான், ஏன் சார் நீங்களா சோம்பேறியா சார், 1 வருஷமா என் பையனை காணும் சொல்லிட்டு நான் தகவல் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க என்னடானா எதுவுமே கண்டுக்காம செவனே இருக்கீங்க, என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப, சார் நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க பையனை காணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க சைடுல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் சார் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ட்டு போலீஸ்காரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோக்கு என்ன பண்றாரு, திடீர்னு அவங்க பையனோட குரல் கேக்குது. திரும்பி பாக்குறப்ப அந்த பையனை காணும். சில நாட்களவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லூஷன் மாதிரி அவங்க பையன் பேசுறது, கண்ணு முன்னாடி வந்துட்டு போறது, இதுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. காலேஜ்ல பாடம் நடத்திட்டு இருக்கும் போது கூட அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்குறாரு. பட் ஒரு கற்பனை அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது ஒரு பஸ்ஸுக்குள்ள அந்த பையன் போற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு இவருக்கு என்ன பண்றேன்னா வேகமா போயிட்டு அந்த பஸ்ஸை பிடிக்கிறாரு. அந்த பஸ்குள்ள போய் பார்த்தா அந்த சீட்ல அந்த பையனை காணும். பட் அந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பே ஃபார் கோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. அதாவது பேய்க்கு பணம் செலுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. இது என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றக்காக ஒரு என்ன பண்றானா, அந்த பஸ் எங்க போதோ அதை தேடி போறாரு. அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்வே இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, பே ஃபார் கோஸ்ட் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றப்ப அதே மாதிரி கேட்கப்பட்ட விஷயங்கள் அங்க எழுதிருக்கிறதா அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான நபர் போறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் தெரியாது. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதே வார்த்தை கேக்குறப்ப அவர் என்ன சொல்றானா, அங்க அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு, ஏய் போடனா பிறக்கலாம் அலைங்கடா, இது வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல விளக்கலாமே கவர் பண்ற மாதிரி தெரியுது. உடனே ஹீரோவை அந்த வயசான நபர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் எழுதிருக்கு, பேய்க்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்றப்ப, படிச்சோம் தானே ப்ரொஃபஸரா தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதுக்கான அர்த்தம் உனக்கு என்ன தெரியாதா, போய் கண்டுபிடிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரிய மாட்டேனுது. அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்ற, தான் மனைவி கூட்டிட்டு ஒரு காபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க கிட்ட போய் என்ன கேக்குறாங்கன்னா, உனக்குமே வந்து பாத்தனா அடிக்கடி நம்ம பையன் பேசுற மாதிரி நம்ம பையன் காட்சி தரானா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்து பாத்தனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப பேணினே கிண்டல் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சிட்டு, பெத்த புள்ளைய தொலைச்சிட்டு நீ வந்து பேணினே வந்து பாத்தனா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாண்டா, என் பையன் வந்து பாத்தனா என் கனவுல வந்துட்டு தான் இருக்கான், போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இவருமே என்ன பண்றேன்னா திருப்பி தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு அவரோட ஆராய்ச்சி வந்து பாத்தனா தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி தொடர்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோட பையன் கையில ஒரு கேமரா வச்சிருந்தால, அந்த கேமரா வந்து கிளிப் வந்து பாத்தனா போட்டு பாக்குறாரு. குறிப்பா அந்த பையன் ஒரு இடத்த பாய்ந்து கத்திருப்பான்ல, அந்த இடத்த திருப்பி பாக்குறாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா கீழே வைக்கிறப்ப அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தனா ஒரு லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள வந்து பாத்தனா சில விஷயங்களை லைவா நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தனா சில பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தனா எதையோ பார்த்து பயந்த முகத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே கட் பண்ண கீரனை காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தனா தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணை மூச்சு பார்த்தா ஒரு சைக்கிள் ஓட்டுற சத்தம் கேக்குது. அந்த சைக்கிள் வந்து பாத்தனா கீரோட பையன் இந்த வீட்டுல இருக்கும்போது அவன் ஓட்டி இருப்பான். அந்த சைக்கிளோட சத்தம் பெல் சவுண்ட்லாம் கேட்கும். ஆச்சரியத்தோட பையன் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த சைக்கிள் மட்டும் வந்து பாத்தனா தானா ஓடிட்டு இருக்கத பார்த்துட்டு இவங்க பயந்துட்டாங்க. உடனே இவங்க நினைச்சது கரெக்ட் தான், அவங்க ஹஸ்பண்ட் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை பாக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவருக்கு ஏகப்பட்ட விஷயங்களை விசாரிச்சு வச்சிருக்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் இருக்க பார்த்துட்டு இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்ட்டு உட்கார்றாங்க. அப்ப அவர் என்ன கேக்குறான்னா, லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கேக்குறப்ப அவங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்றாங்க. அதுல போய் பார்த்தா நிறைய குழந்தைகள் காணாம போயிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 80 குழந்தைகளை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி நம்ம பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லு அப்படின்றப்ப அதுலயுமே வந்து பார்த்தா ஒரு சில பசங்கள் காணாம போயிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்தா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டேட்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாலோவீன் அன்னைக்கு மட்டும் காணாம போன பசங்களை போலீஸ்காரங்களால வந்து பார்த்தா இது வரைக்குமே கண்டுபிடிக்கவே முடியல. அது என்ன கேது அப்படின்றதையும் அவங்களால சரியா விசாரணை பண்ணவே முடியல. அதனால ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி, சார் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க ஹாலோவீன் அன்னைக்கு காணாம போன பசங்க
ஆனங்களை மட்டும் உங்களால கண்டுபிடிக்க முடியல, ஏன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவருக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் யோசனை வருது. ஆமால அந்த கேஸை ஏன் நம்மளால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த இதுல வந்து பார்த்தோன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போயிருப்பான். அந்த பொண்ணை வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு அடிக்கடி காய்ச்சி தந்திருப்பா. அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டு போய் பார்த்தா அவர் சரியான ட்ரக் அடிட்டு போல இருக்கு. இப்ப குடிச்சு வீட்டை நாஸ்தியாக்கி வச்சிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு உங்க பொண்ணு காணாம போயிட்டால அதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறப்ப பணம் கொடுத்தினா நான் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ட்டு இவர் என்ன பண்றான்னா கொஞ்சம் பணத்தை கொடுக்கறப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலோவன் அப்ப வந்து பார்த்தா அவங்க பொண்ணு காணாம போயிருக்காங்க. அதாவது ஹீரோட பையன் காணாம போறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாலோவன் வரைக்குமே வந்து பார்த்தா இந்த பொண்ணு அடிக்கடி அவங்க அப்பா கிட்ட வந்து தன்னை காப்பாற்ற சொல்லிருக்கா, அவங்க என்ன அடிக்கிறாங்க பயமுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. ஆனா அதுக்கடுத்து வந்து பார்த்தா திடீர்னு ஒரு நாள் அவங்க பொண்ணு வராம போயிருக்கான். அதுக்கடுத்துல இருந்து என் பொண்ணை நான் பாக்குறதே கிடையாது, என் பொண்ணு தேடி நான் வந்து பார்த்தா ஓஞ்சு போயிட்டேன், என் பொண்ணை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேசிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கும் போதுதான் அந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினோட பையன் காணாம போனா அதே டேட்ல ஒரு சைனா கடைக்காரங்களோட பொண்ணுமே வந்து பார்த்தா காணாம போயிருக்கு. அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்தை கேக்குறாங்க. ரீசென்ட் டைம்ல உங்க பொண்ணு உங்களால நேர்ல பாக்குற மாதிரி ஏதாச்சும் உணர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமாங்க அந்த பொண்ணை வந்து பார்த்தா எங்களால அடிக்கடி பார்க்க முடியுது, அவ எங்க கிட்ட ஏதோ ஒன்னு பேசுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. டிடெக்டிவ் என்ன நினைக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் இவங்களை காப்பாத்தணும், இங்க என்னமோ விசித்திரமா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தா கிரண் திருப்பி ஹீரோவோட ஒரே வீட்ல தான் தங்குறாங்க. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா டின்னர்லாம் சமைச்சு வச்சுட்டு இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே பாக்குறாரு. ஒரு 3 பசங்க இருக்கிற மாதிரியும் அவங்கள முகமூடியால தன் முகத்தை கவர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. டக்குன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே தீப்பத்தி எரியற மாதிரி தெரியுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. பயந்துட்டு இருக்கும்போது கிரண் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேர பேய் பிசாசோட பேலையா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல இருக்கலாம். இப்ப பேய் விரட்டுறவங்களா நம்ம எங்க போய் பிடிக்கிறது, 90% வந்து பார்த்தா அவங்க எல்லாம் ஃபேக்கா தானே இருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு ஒருத்தவங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அந்த லேடி வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து பார்த்தா ஒரு மாதிரி பினோதா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட பையன் வந்து பார்த்தா ஒரு ஜன்னலை பார்த்து பயப்படுவான்ல, அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு அவங்க மறைச்சு பார்த்துட்டு அது இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்ணெல்லாம் வந்து பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமா மாறுது. அப்படி மாறும்போது வந்து பார்த்தா டக்குன்னு அந்த லேடியை யாரவத்தவங்க அந்த இடத்துல தூக்கி நிறுத்துற மாதிரி தெரியுது. அப்படி நிறுத்தும் போது அந்த லேடியை வந்து பார்த்தா ஒட்டமுல தகன்னு எரியற மாதிரியும் அவங்க உடம்பு ஹீட் ஆகுது, புகையெல்லாம் வந்துட்டு இருக்குது. அப்படி அவங்க கீழே விழும்போது ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த லேடிக்கு என்ன அவங்களை காப்பாற்ற வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறப்ப உடம்பே வந்து பார்த்தா ஹீட் ஆகுது. அவங்க எரிஞ்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. கரெக்டா அந்த இடத்துல போலீஸ்காரங்களா வராங்க. வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என் பையனை காணோம், ஒரு வேலை பேயோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன் அப்படின்றப்ப பேயோட வேலையும் கிடையாது, பிசாசோட வேலையும் கிடையாது, நீங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க புரியுதா, இதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் வந்து பார்த்தா திருப்பி ஹீரோட வீட்டுல தான் தங்குறாங்க. அவங்க வந்து பார்த்தா மாடியில இருக்காங்க, ஹீரோ வந்து பார்த்தா கீழே இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஹீரோக்கு வந்து பார்த்தா சில விஷயங்கள் ஞாபகம் வருது அவங்க பையனை பத்தி. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா தான் பொண்டாட்டியை பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறப்ப கரெக்டா அந்த லேடியுமே வந்து பார்த்தா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா மேல போய் பாக்குறப்ப ஹீரோயின் வந்து பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கும்போது திடீர்னு காணாம போன அவங்க பையனோட குரலை பேசுறாங்க. அப்ப என்ன காப்பாத்துப்பா, அந்த லேடி வந்து என்ன பயமுறுத்துறாப்பா, எனக்கு ரொம்ப குளிருதுப்பா, ப்ளீஸ் பையனை வந்து காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்து அவங்க அம்மாவோட கையில வந்து பார்த்தா ஏதோ ஒரு சிம்பிள் அந்த பையன் வரைஞ்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இதுதான் கிண்டி, இதை வச்சுதான் இப்ப அவங்க பையனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு தன்னோட டீமு கிட்ட போய் இந்த சிம்பிளை பத்தி எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1697ஆம் ஆண்டு அதாவது இந்த படத்தோட ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த விஷயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த காலகட்டத்துல கொரோனா மாதிரி வந்து பார்த்தா ஒரு வைரஸ் ஆனது பரவிட்டு இருந்திருக்கு. அதை வந்து பார்த்தா எடுத்துட்டு வந்து கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு பிளாக் மேஜிக் பண்ற லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளால தான் வந்து பார்த்தா கேட்கப்பட்ட மக்கள் மர்மமான முறையில இறந்து போயிட்டு இருக்கிறதாகவும் இதுக்கெல்லாம் அந்த ஐரிஸ் என்ற பொண்ணு அவதான் காரணம் சொல்லிட்டு அவளை அடிச்சு கொலை பண்றதுக்காக அந்த ஊர்ல இருக்கவங்களா செஞ்சிட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. இது நடந்தது எப்பன்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹேலபன் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன அந்த மெஜிஷியனை தான் காட்டுறாங்க. அவங்க உடம்ப வந்து பார்த்தா வெளியில எந்த ஒரு காயமோ நெருப்பப்படல, பட் அவங்களோட உள் உடல் வந்து பார்த்தா அப்படியே கறிக்கட்டையா இருக்கிறத அந்த போலீஸ்காரர் பாக்குறாரு. என்னமோ பெருசா நடக்குது அப்படின்ற மட்டும் அவருக்கு வந்து பார்த்தா புரியுது. இப்படி இருக்கும்போதுதான் திருப்பி ஹீரோக்கு என்ன பண்றான்னா அங்க பயணம் தேடிட்டு அந்த விச் கம்யூனிட்டி இருக்கிற அந்த இடத்துக்கு போறாரு. ஒரு சில பேர் வந்து பார்த்தா இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அங்க போயிட்டு தான் பயண பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி போகும்போது அங்க இருக்க ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நீங்க இப்ப என்ன பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நாங்க வந்து பார்த்தா பேய் வரக்கூடாது, அந்த தீய சக்திக்கு நன்றி சொல்ற மாதிரி ஒரு பாட்டு பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் அந்த தீய சக்தி வந்து பார்த்தா எங்க பசங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிடும், அது பிடிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொம்மை
வலிமையை கொடுத்து எரிக்க வைப்போம். அதனால அந்த தீய சக்தி வந்து எங்க மக்களை பிடிக்காது அப்படின்றது எங்களோட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹேலோவின் அப்ப என் குழந்தை காணாம போயிட்டேன், ஒருவேளை அவன் செத்துருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பெருசாலாம் தெரியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஸ்கூல்ல வேலை பார்த்திருக்க டீச்சர், இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பழக்க வழக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து ஹீரோக்கு என்ன பண்ற, தான் பொண்டாட்டி கையில இருக்க அந்த டிசைனை காட்டுறப்ப அதை பார்த்துட்டு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா இதை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதாவது 1697 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல வந்து ஒரு பிச்சு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பணமும் சம்பாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் அந்த கிராமத்துக்கு ஒரு வினோதமான ஒரு நோய் ஒன்று பரவிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறது இந்த பிளாக் மேஜிக் பண்ற லேடி தான். அது குடும்பத்தோட அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல பார்த்திருப்போம். அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 3 குழந்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்க. அப்ப அந்த ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லி கத்தும் போது அந்த குழந்தைகளையும் பிடிச்சி இந்த லேடியும் பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி வச்சு எரிக்க பார்த்திருக்காங்க. அப்படி எரிக்கும் போது அந்த லேடி என்ன சொல்லிருக்காங்கன்னா, வருஷம் ஹேலோவின் அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை தேடி பருப்பேன், உங்க எல்லாருமே கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹேலோவின் அப்ப கரெக்டா 3 குழந்தைகள் அது கடத்துறதாகவும் அங்க இருக்கிறவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அப்படியே மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன பண்றான்னா அவங்கள பாக்குறதுக்காக போறாரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க பாருங்க தெரியவும் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, இதை நான் பாத்துக்கிறேன், இங்க வந்தா போலீஸ் மேலதான் சந்தேகப்படுவாங்க, நீ போயிட்டு எப்படியாச்சும் நம்ம பையனை காப்பாத்துற வேலையை பாரு அப்படின்றப்ப ஹீரோக்கு என்ன பண்றான்னா வேகமா அந்த பிச்சைக்காரர்களுக்கு தங்கிட்டு இருந்த அந்த சபைக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த கண்ணு தெரியாத நபர் பாரு. அவர்கிட்ட போயிட்டு அந்த பேய் கத்துச்சுல அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்றப்ப அவரு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என் பையன் வந்து பார்த்தா காணாம போயிட்டான், அப்புறம் வந்து பார்த்தா அந்த பேய் தான் கூட்டிட்டு போயிருக்கு, அதை நான் திருப்பி கூட்டிட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவர் என்ன சொல்றான்னா, டைம் முடிஞ்சு போச்சுப்பா, இனிமேட்டு கூட்டிட்டு வர முடியாது அப்படின்றாரு. என்ன ஆனாலும் சரி என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா அப்படின்றப்ப சரி இப்போ கையில போட்டிருக்க அந்த பாச்சோ மட்டும் கூட அப்படின்ட்டு அந்த கண்ணு தெரியாதவர் வாங்கிட்டு ஹீரோவை டார்ச் லைட் உதவியோட வந்து பார்த்தோன்னா ஒரு பாலத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அடுத்தது இதுதான் அதுக்கான பாதை, அங்க போயிட்டு எப்படியாச்சும் பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துரு, அது உன்னோட திறமை அப்படின்னு சொல்லப்போம். ஹீரோக்கு என்ன பண்றான்னா அந்த பாலத்துல போயிட்டே இருக்காரு. போக வந்து பார்த்தா ஒரு பனிமுட்டமா இருக்கு, ஒரு வீடை காட்டுறாங்க, ஒரு பழங்காலத்து வீடு. இது ஏதுன்னு சொல்லி பார்த்தா இதுக்குள்ளதான் அந்த சின்ன பசங்களை எல்லாம் எரிச்சிருப்பாங்க. அந்த இடத்துலதான் ஹீரோ போயிருக்காரு. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பசங்க அந்த மாதிரி இருக்காங்க. தான் பையன் பேர் சார்லி, அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டா அது மாதிரி ஒரு 4-5 பசங்க கை தூக்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ஹேலோவின் கெட்டப்ல இருக்கனால ஹீரோ பால கண்டுபிடிக்க முடியல. எப்படியோ வந்து பார்த்தா தான் பையனை கண்டுபிடிச்சிட்டாரு. பையனை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி பார்த்தா அவன் கூட காணாம போன அந்த சைனா பொண்ணு அப்புறம் இன்னொரு பையன் சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து பார்த்தா வர மாதிரி தெரியுது. அவங்களாம் கூட்டிட்டு அந்த பாலத்துல வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்து நிக்குது. ஹீரோக்கு என்ன பண்றாரு, இந்த பசங்களை பின்னாடி நிக்க வச்சுட்டு அந்த பேய் கிட்ட சண்டை போட போறாரு. அந்த பேய் என்ன பண்ணுனா ஹீரோ தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்குது. அப்ப அந்த சார்லி என்ன பண்றானா அங்க இருக்கிற பேய்கள் கிட்ட, அதாவது ஏற்கனவே அங்க இருக்கிற குழந்தைகளை இறந்து பேய் ஆயிட்டாங்க, அவங்க கிட்ட எங்க அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா பேயா மாறி அந்த ஒரு பேய் அட்டாக் பண்ணி உள்ள கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்த இவர் என்ன பண்றானா அந்த 3 பசங்களை கூட்டிட்டு போக அந்த பாலமானது கொஞ்சம் கொஞ்சமா இடிய ஆரம்பிக்குது. ஏன்னா டைம் முடிஞ்சிட்டு போயில இருக்கு. எப்படி அந்த 3 பசங்களை வெளில அனுப்பிட்டாரு, இவரு மாட்டிக்கிட்டாரு. சரி இவரு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா கடைசி நேரத்துல எப்படியோ வெளில வந்து நேரம் என்ன பண்றானா தான் பையனை கூட்டிட்டு போய் அவங்க வைஃப் கிட்ட கொடுக்குறாரு. இப்ப அந்த பையன் என்ன சொல்றானா, அப்பா கூட நான் வந்து கார்னிவலுக்கு போனேன், அந்த இடம் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா கூட போன மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் 1 இயர் நடந்ததுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அவங்க அம்மா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரன் கேட்கறாங்க அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்றப்ப இல்ல அப்படின்ட்டு இவங்க தலையாட்டுறாங்க. அதே மாதிரி தான் மத்த 3 பசங்களுக்குமே நடந்திருக்கும். இதுக்கு அடுத்த இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்ல இந்த படத்தை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சா அதுதான் கிடையாது. மேல இருந்து கீழே விழுந்தாங்களே ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவங்கள வந்து பார்த்தா கழுகெல்லாம் கொத்திட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீய சக்தியானது போடுற மாதிரி காட்டி பார்ட் 2க்கு ஒரு லீடிங் கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ எப்படி இருந்துச்சு இந்த படத்தோட கதை? சூப்பரா இருந்துச்சா? அதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு படத்துல உங்களை பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.